நமது பரம தந்தை நமக்காக என்ன கட்டிக் கொண்டிருக்கின்றார்? ஓம் சாந்தி. நமது பரம தந்தை நமக்காக சத்யுகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதாவது சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். சொர்க்கமோ பாரடைஸ் என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் சுகதாமமாக இருக்கின்றது. இங்கோ, அதாவது கலியுகத்திலோ துக்கமே துக்கமாக இருக்கின்றது. எப்பொழுது தந்தை நமக்கு புது வீடை கட்டிக் கொண்டிருக்கின்றார் என்ற நினைவில் நாம் இருந்தோம் என்றால், அப்பொழுது நாம் சொர்க்கத்தை மட்டுமே நினைவு செய்வோம். ஏனென்றால் தந்தை புதிய வீடு கட்டிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது பழைய வீட்டின் மீது எப்படி அன்பு இருக்கும்? பழைய வீட்டின் மீது அன்பு வைத்தவர்கள் என்றால் அவர்கள் தந்தை உடையவர்களாக ஆகவில்லை என்று அர்த்தமாகின்றது. நாம் எப்பொழுது எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகிவிட்டோம் என்றால் நமக்கு நினைவு வரும், அதாவது நமது பரம தந்தையோ நமக்கு புதிய வீட்டை கட்டி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது பழைய வீட்டின் நினைவு மற்றும் அன்பு தானாகவே மறைந்துவிடும். ஏனென்றால் நாம் புது வீட்டை மட்டுமே நினைவு செய்வோம். அதற்காக தந்தை நமக்கு இந்த நினைவை வைத்துக்கொள்ள சொல்கின்றார். அதாவது தந்தை நமக்கு புதிய வீட்டை கட்டி கொண்டிருக்கின்றார் என்ற இந்த நினைவு இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நாம் புதிய வீட்டின் மீது அன்பு செலுத்துவோம் மற்றும் புதிய வீட்டை நினைவு செய்வோம் மற்றும் தந்தையை நினைவு செய்வோம். ஆகையால் நாம் இந்த ஒரு நினைவை நாம் கொண்டு வர வேண்டும். பழைய உலகத்தை முழுவதுமாக சந்நியாசம் செய்துவிட முடியும் இந்த நினைவின் மூலம். ஆகையால் நாம் இந்த நினைவை சதா வைத்துக் கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.